திருவிளக்கு பூஜை. ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு 48வது நாள் மண்டல பூஜை நடைபெற்றது. அந்த விழாவிலும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அந்த விழா முடிந்து மாலை 7 மணி அளவில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அது திருவிளக்கு பூஜைக்கு கோலமெல்லாம் போட்டுக்கிட்டோம். குத்துவிளக்கு நல்லா அதில் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு குத்துவிளக்கு வச்சுக்கிட்டோம். அப்புறம் பூஜைக்கான பொருள்லாம் கொடுத்தாங்க. அதில் மஞ்சள் மஞ்சள் வச்சுருந்தாங்க. அதை பிள்ளையார் பிடிச்சி அதில் குங்குமம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் தாலி கயிறு மஞ்சள் இதெல்லாம் வச்சு வளையல் கோர்த்து நான் குத்து விளக்குலையே கட்டி விட்டுக்கிட்டேன். விளக்குக்கு திரி போடுறது எண்ணெய் ஊற்றுனதுக்கு பிறகு தான் திரி போடணும் அப்படின்னாங்க. அப்புறம் சாப்பாடெலாம் நெய்வேத்தியத்துக்காக சாப்பாடும் கொடுத்துட்டாங்க. எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம். தண்ணி பாட்டில் ஒரு வாட்டர் கேன் சின்ன வாட்டர் கேனில் கொடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம பூ போட்டு நம்ம ஒவ்வொரு பதுக்கும் நம்ம கை இது பண்ணிக்கணும்ல, அதுக்காக தண்ணியும் கொடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நல்லா விளக்கேற்றி நம்ம ஐயர் சொல்ல அந்த பூஜையை நம்ம படிச்சுட்டு நம்ம குங்குமம்லாம் கொடுத்துருக்காங்க. சூடம் ஏற்றி பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூ மலர்கள்லாம் எடுத்து வச்சு சோத்து கையில் வச்சு எல்லாம் இறுக்கி மூடிக்கிட்டு வச்சுக்க சொன்னாங்க. வச்சுக்கிட்டோம். அது பூவெல்லாம் நம்ம பிள்ளையாருக்கு வச்சுட்டு அப்புறம் வாழைப்பழத்தில் பத்தி ஏற்றி வச்சுக்கிட்டோம். பத்தி ஏற்றி வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சூடங்காட்ட சொன்னாங்க. சூடங்காட்டினோம். சூடங்காட்டி விளக்குக்கு திரியெல்லாம் போட்டு விளக்கேற்றி ஃபஸ்ட்டு ஒரு முகம் ஏற்றிக்கோங்க அப்படின்னாங்க. ஒரு முகம் திரி விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றி நல்லா நாமளும் பிள்ளையார் பிடிச்சி சாமி கும்பிட்டு செந்தூர்க்கம் இருந்துச்சு. செந்தூர்க்கத்தை அந்த சுமங்கலி செட்டில் காட்டி விளக்கு தீப எரியுதில் அதிலையும் காட்டி நம்ம குத்து விளக்குலேயே வச்சுக்க சொன்னாங்க. பூஜை ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு.